விஜய் அவர்கள் பரப்புரை மேற்கொண்ட இடம் பார்த்தீங்கன்னா, கரூர்ல 80 அடி அகலத்தில ஒரு பிரைமரியான ரூட்டு. அதுக்கு சென்ட்ரல்ல ஒரு சென்டர் மீடியன் வச்சிருக்காங்க. அந்த இடத்துலயும் பெண்மணிகள், வயதானவர்லாம் இருக்காங்க. மத்தியானம் நெறைய பேர் காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. கூட்டம் கட்டுக்கடங்காம இருந்திருக்கு. தண்ணி குடிக்காமலாம் இருந்திருக்காங்க. அப்போ ஒரு ஆம்புலன்ஸ் வருது. திரு விஜய் அவர்களே ஆம்புலன்ஸ் வருது நண்பா வழிவிடுங்க அப்படிங்கிறாரு. அப்போ வழியெல்லாம் விடுறாங்க. இதனாலே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கு. இதே போல் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போலீஸாரெலாம் பொதுவான பாதுகாப்புலாம் கொடுக்கல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு ஏற்படுது. ஏற்கனவே சிஎம் டெப்டி சிஎம்லாம் வரப்போ கரூரில் ரவுண்டானால தான் அனுமதி கொடுத்தாங்க. இவங்களுக்கும் அதிமுகவங்க மட்டும் தான் இந்த மாதிரி இடத்துல கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அங்கே ஒரு குற்றச்சாட்டெல்லாம் கேள்வி எழுப்பப்படுது. இது வந்து ஒரு பிரைமரி ரூட்டுங்கிறனால முக்கியமான வழி அப்படிங்கிறனால இந்த வழியெல்லாம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா பொதுமக்களுக்கு இடையூறு, போக்குவரத்து இடையூறு, ஆம்புலன்ஸ் இது போல் இதுக்கெல்லாம் இடையூறுலாம் ஏற்படும். அப்போ தள்ளுமுள்ளு ஏற்பட்டதில்ல. அந்த ரோட்டோட முனையில பார்த்தீங்கன்னா கழிவுநீர் கால்வாய் இருக்குது. அது ஒரு 4, 5 அடி ஆழம் கொண்டது. இந்த மக்கள்லாம் ஓடுனதில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதில்ல. அது உள்ள விழுந்திருக்காங்க. இதனால மூச்சத்தில் இறந்துருக்காங்க. அந்த இடத்துல எதுவரைக்கும் விஜய் போக முடியல. அதுக்குள்ள ஆம்புலன்ஸே வர முடியல. விஜய்